செவ்வாய் வெள்ளி நாட்களில் வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சகல சந்தோஷத்தையும் அள்ளித்தரும். உப்பு, வெந்தயம், கருப்பு எள் ஆகியவற்றை சிறிது இடித்து அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வீட்டின் தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் வைத்து விட்டால் வரவேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும். அமாவாசை அன்று ஏன் கோலம் போடக்கூடாது என்று தெரியுமா? வீட்டு வாசலில் கோலம் போடுவது தெய்வத்தை வணங்குவதையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் குறிக்கும். ஆனால் அமாவாசை அன்று முன்னோர் வழிபாட்டுக்குத்தான் முன்னுரிமை தர வேண்டும். வாசலில் கோலம் போட்டால் அது மங்கள விழா என கருதி நாம் கொடுக்கும் உணவை முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் கோலம் போடக்கூடாது என கருதி மூதாதையர்கள் சொல்லி உள்ளார்கள். உங்களுடைய முன்னோர்களின் பசி தாகம் தீர்க்க எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் செய்தால் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தர்ப்பணம் செய்வதற்கு கிழக்கு அல்லது வடக்கு திசை மிகச் சிறப்பு. தென் திசை முன்னோர்களுக்கு மிக பிடித்தமான திசை. மேற்கு திசையை தவிர்ப்பது நல்லது. தோஷங்களிலேயே மிகவும் கடுமையான தோஷம் என்பது பித்ரு தோஷம். ஒருவர் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் கல்வி தடை, தொழில் தடை, திருமண தடை, குழந்தையின்மை, குழந்தைகளால் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். கடவுள் அருளையே தடுக்கக்கூடிய சக்தி இந்த பித்ரு தோஷத்திற்கு உள்ளது. செய்யும் செயல் ஒருவருக்கு திருப்தி அளித்தால் அவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள். அதுபோல் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் அவர்கள் ஆசியை முழுமையாக பெற முடியும். பக்தர்கள் வேண்டும் வரத்தை தரும் வராகி அம்மன். சப்தகன்னிகள் 7 பேரில் 5வது கன்னிதான் இந்த வாராகி தாய். மனித உடலும் வராகி பன்றி முகமும் கொண்டவள். கோபத்தின் உச்சம் தொடுபவள். ஆனால் அன்பிலே நிகரானவள். ஆதரவிலே மழைக்கு ஈடானவள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடும். தவிர வழக்கு விவகாரங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து வாராகி அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அமாவாசை படையலில் பச்சரிசியால் செய்யப்பட்ட சாதத்தில் பசுமாட்டு தயிர் கலக்கவும். பூண்டு, வெங்காயம் சேர்க்காமல் வாழைக்காய் கறி வைக்கலாம். துளசி இலையை வைக்கவும். இதனுடன் வெல்லம் சேர்க்கவும். இதில் பசு நெய் மிக சிறிது சேர்க்கலாம். வாழைப்பழங்களை பூஜைக்கு வைக்கும்போது கிள்ளி விட்டு வைக்க வேண்டும். வீட்டில் நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் இருந்தால் தேங்காய் உடைக்க வேண்டாம். அமாவாசை படையல் வைத்து நைவேத்தியம் செய்து பிறகு காகத்துக்கு வைத்துவிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டும்.